கனவு காணாத. கனவு என்னைக்கும் உண்மையாகாது அப்படின்னு எங்க அப்பா சொல்லுவாரு. இருந்தாலும் நான் கனவு கண்டேன். என்னோட கனவு நல்லபடியா நிறைவேறிச்சா? இவரை பார்த்தா கொஞ்சமாவது கவலை இருக்கிற மாதிரி தெரியுதா? வீட்டு சிச்சுவேஷன் இவருக்கு புரியவே மாட்டேங்குது. குடும்பம் இப்படிதான் நடக்குமா? ஒழுங்கா வேலையும் பாக்குறது இல்ல. ஒருவேளை வேலைக்கும் போனாலும் ஒரே இடத்துல இருக்கிறதும் இல்ல. சொந்த பிசினஸும் பாத்துக்கிறதுக்கு முடியல. எல்லா வேலையிலயும் ஒரு குறை கண்டுபிடிக்கிறது. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாரோ? இங்க பாரு, உன்னோட எல்லா ப்ராப்ளம்க்கும் ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருச்சு. நீ கொஞ்சம் உட்கார, நான் உனக்கு தெளிவா சொல்றேன். இது உங்களோட புது பிசினஸோட ஐடியாவா இருந்தா தயவு செய்து என்கிட்ட சொல்லாதீங்க. உள்ள பில்ஸ் எல்லாம் இருக்கு, லாஸ்ட் டேட்டும் வந்துருச்சு. அத பத்தி என்ன பண்றதுன்னு யோசிச்சீங்களா? லாஸ்ட் டேட்டுக்கும் கொஞ்சம் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள ஏதாவது பண்றேன். என்னங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க. நான் என்ன பண்றது? எல்லாத்தையும் எப்படி மேனேஜ் பண்றதுன்னே புரியலையே. வேலைக்கும் போய் பார்த்தேன், ஆனா எங்கேயுமே நல்ல சேலரி கிடைக்கல. சின்ன சின்ன பிசினஸும் பண்ணேன், அதுவும் எனக்கு எதுவுமே கை கொடுக்கல. என்னோட பையனுக்கு சின்னதா ஒரு பொம்மை கூட வாங்கி கொடுக்க முடியல. அப்பா அப்பா, எனக்கு இது வேணும். இல்லப்பா, இப்ப வேண்டாம், அப்புறமா வாங்கி தரேன். பாவம் ஆஷா எப்படியோ வீட்டை சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப உண்மையிலே ஏதாவது ஒரு நல்ல பிசினஸ் பத்தி யோசிக்கணும். அதுல நம்ம முதலீடும் கம்மியா இருக்கணும், ரிஸ்க்கும் கம்மியா இருக்கணும். அதோட எனக்கு பினான்சியல் ஃப்ரீடமும் கிடைக்கணும். ஆனா இது வரைக்கும் நான் இன்வெஸ்ட் பண்ண எல்லா பிசினஸ்லயும் எப்பவுமே லாஸ் தான் பார்த்திருக்கேன். சேவிங்ஸ் வேற காலி ஆகிட்டே வருது. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. எனக்கு ஒரு டீ கொடுங்க. ஹாய் ஜோஷ், எப்படி இருக்க? ஏன்பா முகம் இப்படி வாடி போயிருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. சரி, நீ எப்படி இருக்க? இந்த ஷூட்ல பார்க்க சூப்பரா இருக்க. நான் நல்லா இருக்கேன். முதல்ல நீ சொல்லு, உனக்கு என்ன ப்ராப்ளம்? எல்லாருக்கும் வர்றதுதான்ப்பா. ஃபைனான்ஷியலி சிச்சுவேஷன் சரியில்லை. ஏதாச்சும் புதுசா பண்ணலாம்னு யோசிக்கிறேன். இப்போ சேவிங்ஸ்னு என்கிட்ட எதுவுமே இல்லை. என்ன பண்றதுன்னே எனக்கு புரியல. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நீ வேணும்னா என்னுடைய பிசினஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி 2 வருஷமா நான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய குடும்பம் அதனால ரொம்ப நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல நல்ல சேவிங்ஸும் கிடைக்குது. அண்ட் ஃபியூச்சர்ல growth கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்கு. முதல்ல எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நீ என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்க? அதை நீ எப்படியெல்லாம் பண்ற? கொஞ்சம் இரு, நான் சொல்றேன். இங்க பாரு, இப்போ நீ ஒண்ணு பண்ணு. ஒரு லேர்ன் அண்ட் ஏர்ன்ங்கிற ஒரு ஆப் ஒண்ணு இருக்கு. இதுல நீ கேட்வே டு சக்சஸ்ங்கிற வீடியோவை பாரு. அதை நம்ம எப்படி பாக்குறது? எங்க உன்னோட போனை கொடு. இது பிளே ஸ்டோர் இருக்குல்ல, இதுதான் லேர்ன் அண்ட் ஏர்ன் கைட் அண்ட் இதுதான் கேட்வே டு சக்சஸ். இதை நீ பார்த்தனா உனக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும். சரிப்பா, நான் கிளம்புறேன். பை, டேக் கேர். சரி. It's already reached a great level of maturity in advanced countries. நீ சொன்ன ப்ரோக்ராமா நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. என்னால சக்சஸ் ஆக முடியும்னு எனக்கு தோணுது. சரி, இதெல்லாம் எப்படி நிஜமாகன்னு மட்டும் எனக்கு சொல்லு. எவ்வளவு பணம் செலவாகும்? இதோட ப்ராசஸ்லாம் எப்படி? பொறுமை, கொஞ்சம் பொறுமையா இரு மை பிரதர். கொஞ்சமாவது மூச்சை விடு. நான் நாளை காலையில உன்னுடைய வீட்டுக்கு வரேன். உனக்கு என்னென்ன கேள்வி இருக்கோ அது என்கிட்ட கேளு. ஹேய், வந்துட்டியா? உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உள்ள வா. ஆஷா, டீ எடுத்துட்டு வாமா. இப்ப சொல்லு, நேத்து என்னமோ சொன்னீங்க. உனக்கு என்னென்ன கேள்விகள் இருக்கோ அதை இப்ப கேளு. நான் எல்லாத்தையுமே பார்த்தேன். எனக்கு விஷயமும் புரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டார்ட் அப் கோர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா சக்சஸ் ஆகிற சான்சஸ் எந்த அளவுக்கு இருக்கு? இங்க பாருப்பா, எந்த ஒரு பிசினஸா இருந்தாலும் அதுல லக்கை விட 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. முதலாவது, ஹார்ட் ஒர்க்கோட சேர்த்து ஸ்மார்ட் ஒர்க்கும் இருக்கணும். ரெண்டாவது, நம்ம ஸ்கில்ல நாம அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும். மூணாவது, இது ரொம்ப முக்கியமான விஷயம், சிஸ்டம் அண்ட் பிசினஸ் மேல இருக்க நம்பிக்கை. அதோட எம்ஐ லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங்கோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோட சக்சஸ் இருக்கு, அது இன்னமும் அதிகமா தான் இருக்கு. ஓ அப்படியா? நீ இதை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு ஆப்பை இன்னமும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாம இருக்கல்ல?
சரி, சப்ஸ்கிரிப்ஷனை வாங்கிட்டு பிசினஸ் நாம ஒண்ணா ஆரம்பிக்கலாம். ஹாய் ஜோஷ், ஹவ் ஆர் யூ? ஃபைன். நீ எப்படி இருக்க சொல்லு. எனக்கு என்ன தோணுதுன்னா, என்னோட ப்ராக்ரஸ் கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு. நான் சீக்கிரமா முன்னேறணும். ஆனா இதுக்கு எப்படி சாத்தியமாகும் தான் எனக்கு சுத்தமா புரியல. உண்மையிலேயே நான் உன்னை பாராட்டியே ஆகணும் ஜோஷ். இவ்வளவு குறைஞ்ச நேரத்துல நீ டீமோட கோஆர்டினேட்டர் ஆயிட்ட. இதுதான் சரியான நேரம். உன்னுடைய ரேஸ் டிசில இருந்து எஸ்டிசிய பார்க்கணும். அதுக்கப்புறம் பிசினஸ்ல நீ எவ்வளவு வேகமா முன்னேறன்னு மட்டும் பாரு. में ये कला होती है कि उसे काम क्रिएट करना आता है. சக்சஸ்லாம் நல்லா தான் வந்துகிட்டு இருக்கு. அது கூடவே வேலையும் அதிகமாகிட்டு இருக்கு. தனியா எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே தெரியல. இதுக்கு மேல நியூ ட்ரைனிங் மாடல்ஸையும் பார்க்கணும். அப்பதானே பர்சனல் growth இருக்கும். டீமையும் எஜுகேட் பண்ணி முன்னேற்றணும். கூடவே வருமானத்தையும் அதிகரிக்கணும். நம்பிக்கையோட ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்கவும், ஒவ்வொரு அடியா ஒன்னா நடக்கவும் யாரு இருக்கா? ஆஷா, என் பக்கத்துல உட்காரு. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சீக்கிரமா சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ முதல்ல உட்காரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ என் கூட என் பிசினஸ்ல உதவி செஞ்சா நல்லா இருக்கும். இங்க பாரு. அப்ப சிண்டுவை என்ன பண்றது? அவனுக்கு தான் அம்மா இருக்காங்கல்ல, அம்மா எல்லாத்தையும் பாத்துப்பாங்க. இல்லையம்மா? நான் வீட்டையும் சிண்டுவையும் பாத்துக்கிறேன். அவ்வளவுதான். என்னால இதெல்லாம் எப்படி பண்ண முடியும்? நான் ரொம்ப ஷை டைப்பான நேச்சர்னு உனக்கு நல்லா தெரியும்ல. இல்ல இல்ல, என்னால இதெல்லாம் பண்ண முடியாது. நீ முதல்ல இத பாரு, அதுக்கப்புறமா பேசலாம்.
இங்க பாரு, லேர்ன் அண்ட் ஏர்ன் கைடு. लेकिन खुद का कुछ करना है, खुद की पहचान, ये एक मेरा बहुत बड़ा शौक था। घर में मम्मी और बेटी मुझे पूरी तरह हेल्प कर रही हैं। मेरा नाम ग्रीष्मा अशोकन, पीवी अशोकन और गीता अशोकन की बड़ी बेटी हूँ। இவங்களே பண்ணும்போது என்னால ஏன் பண்ண முடியாது? ஐ கேன் ஆல்சோ டு இட். ஒரு டீ கொடுங்க. ஹே, இங்க பாரு, நீ எப்படி இருக்க? ஏன் பார்க்க ஒரு மாதிரி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? கோட்டு சூட்டு போட்டுட்டு ரொம்ப சூப்பரா இருக்க. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனைன்னு முதல்ல சொல்லு. என்னன்னு சொல்றது? எந்த ஸ்பான்சர் மூலமா நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், அவன் எங்க இருக்கானே தெரியல. காலும் எடுக்க மாட்டான், மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ண மாட்டான். இந்த பிசினஸ்ல அடுத்த கட்டத்துக்கு எப்படி போறதுனே தெரியல. என்னப்பா அவ்வளவுதானா? முதல்ல உன் போனை கொடு. இங்க பாரு, லேர்ன் அண்ட் ஏர்ன் கைடு. இதுல உனக்கு ரீசனபிள் காஸ்ட்ல எஜுகேஷன் ப்ரோக்ராம் லிஸ்ட் கிடைக்கும். இதுல தான் நானும் முன்னேறினேன். என்ன மாதிரியே உனக்கும் இது உதவியா இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒருவேளை உனக்கு புரியலன்னா எனக்கு கால் பண்ணு. ம். Fine. You tell me about yourself. I'm good. What man? You're so busy right now. Busyயா? I'm enjoying my life as per my time. But you are in South India. I am in North India. How can we meet often? For me to get a guidance for doing this business. Don't worry, my friend. I have special toolkit that will teach you the tricks of thread and handhold you every day, every hour, every second. There will you get access to over 30 program in Tamil. They will make you to learn the business quickly. Exposure to our 65 masters in their field and a great dose of educational and motivational content. That's great, man. Thank you. I will start this right now. Great. Welcome on board, Mr. Anthony. Thanks, bro. ஹலோ போலா, Hello, Josh, bro. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நான் உன்னோட போஸ்ட் பார்த்தேன். அப்படியா? பெரிய பிசினஸ்மேன் ஆயிட்ட போல இருக்கு. என்ன ஜோஷ் காமெடி பண்ணிட்டு இருக்க? உண்மையிலே தான் நான் சொல்றேன். பார்க்க சந்தோஷமா இருந்துச்சு. இந்த ஆப் மூலமா நிறைய விஷயம் கத்துக்கிட்டு இருக்க. நல்லாவே நீ முன்னேறி இருக்க. இதுக்கப்புறமா உனக்கு ஸ்பான்சர் தேவைப்படுறாங்களா என்ன? நோ ஜோஷ் ப்ரோ, அவன் என்னை விட்டுட்டு போறான். என்னோட டிஜிட்டல் அப்ளைன் இருக்குல்ல. தேங்க்ஸ் டு யூ ஜோஷ் ப்ரோ as well. You're welcome. Keep growing, huh? Okay, I'll talk to you later. Bye. ஹாய் ஜோஷ், எங்க இருக்க? நான் எங்க இருக்க போறேன்? என்னோட வீட்ல தான். கொஞ்சம் வேலையா இருக்கேன். சரி, அப்போனா நீ ஒண்ணு பண்ணு. சீனியர் மேனேஜர் வந்திருக்காரு, சோ சீக்கிரமா ஆபீஸ்க்கு வந்துரு. அவரு கொஞ்ச நேரம் தான் இருப்பாரு. நீ அவரை பார்த்தா நல்லா இருக்கும்னு தோணுது. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கம்பெனியோட சீனியர் மேனேஜரை மீட் பண்ற வாய்ப்பு கிடைக்குதா? சரி, நான் உடனே வரேன். ஹாய் ஜோஷ், இவர்தான் நம்ம கம்பெனியோட சீனியர் மேனேஜர். ஹலோ சார். ஹலோ சார். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் தேங்க்யூ so மச் எனக்காக நீங்க டைம் ஒதுக்குனதுக்கு. உங்களோட வேகமான முன்னேற்றத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். உங்க டீம்ல இருக்கிற ஆண்டனியோட ப்ரோக்ரஸும் ரொம்ப நல்லாவே இருக்கு. இதே வேகத்துல போச்சுன்னா அவர் உங்களை ஓவர்டேக் பண்ணிட போறாரு. அதனால உங்க ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும். நீங்க உங்க எஃபர்ட்ல எந்த ஒரு குறைபாடும் இருக்கக்கூடாது. தேங்க்ஸ் சார். நான் இதை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்கேன். கண்டிப்பா தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ்மேன் எப்படி வேலை பார்ப்பாங்க, அதோட இன்னும் வேகமா அவங்கள எப்படி செயல்படுத்துறது, so that I can be highly successful. ஜோஸ், எனக்கு என்ன தோணுதுன்னா நீங்க ஒரு 2-3 மாடல் லேர்ன் அண்ட் ஏர்ன் கைட பார்த்தாகணும்.
இன்ஸ்பைரிங் லெஜெண்ட்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அண்ட் ஹெல்பி. இது உங்க பிசினஸ்ல வெற்றி அடைகிறதுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் சார். நான் கண்டிப்பா அதை பார்க்குறேன். इसीलिए मैं दर्शकों को ये कहूंगा, मीटिंग ट्रेनिंग बहुत इंपॉर्टेंट पार्ट है. वो 10% को आप पहले स्टार्ट करो, फर्स्ट 10% को स्टार्ट करो और उसको कंटिन्यूअस मेंटेन करो फ्रॉम एसटीसी लेवल, फ्रॉम आरटीसी लेवल. सक्सेस इज अ वेरी सिंपल थिंग. आई थिंक हम सबको सक्सेस हमारे लिए इम्पोर्टेंट है. न्यूरो लिंग्विस्टिक प्रोग्रामिंग को अगर आप 3 हिस्सों में डिवाइड करें, இந்தடா கண்ணு, உன்னோட ஃபேவரட் பொம்மை. என்ன உங்களோட கனவு நிறைவேறுச்சா? இதோட நாம நிறுத்திக்கலாமா இல்ல இன்னொரு கனவு காணலாமா? என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? வெற்றிகரமான பிசினஸ் ஃபேமிலி. இந்த லேர்ன் அண்ட் ஏர்ன் கைட்னா என்ன? இந்த சிஸ்டம் 24/7 365 டேஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது ஜோஷ் மாதிரி ஒரு சாதாரண நபரை ஊக்கமளிக்கும் வகையில கல்வியின் வலுவான அளவை வழங்குது. இது ஒரு ஆண்டர்பிரனர் இருந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஆண்டர்பிரனரா மாத்திடுது. இன்ட்ரோடியூசிங் நியூ மை டிஜிவேர்ல்ட். இது உங்களுடைய உலகம்.